அவையில தான் இருக்கும். சரி, அப்ப அவையில எல்லா பிள்ளைகளும் நீங்க அவையில தான் சொன்னீங்க. இந்த முறையும் அவையில தான் சொல்றீங்க இல்லையா? சாமி நீங்க யாருக்கெல்லாம் சாமி? அப்ப எல்லாரும் சாமிய சரி, ஓகே. அப்ப சத்தமா கூட அப்படில ரைட் ரைட். அப்ப வணக்கம். கந்த சுவாமியா கந்த சாமியா? கந்த சாமி. சுவாமின்ற வர. அப்ப அப்ப சாமி நீங்க யாருக்கெல்லாம் சாமி? அப்ப எல்லாரும் சாமிய. அப்ப நாங்க ஒரு தீபத்தை போட்டு ஒரு பொங்கலையும் போட்டு என்ன என்ன வரம் கொடுக்க போறீங்க? அப்ப உங்களுக்கு என்ன வரம் கொடுக்க போறீங்க? நாங்களே பொங்கி நாங்களே சாப்பிட்டு போவா? சாமின்றீங்க, வரமலை வரணுமே. இப்போ வரமாக எத்தனை பிள்ளைகள் பற்றி நீங்கள் மொத்தமா? 6. சரி, ஆனால் சரியான பேர் என்ன? கந்த சுவாமி, 6 பிள்ளைகள், 6 தலை, இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. ரைட். முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்போ எத்தனை வயசாச்சு? இப்போ 70. ஜஸ்ட் 70. அம்மாவுக்கு எத்தனை வயசு? 3. 63, 70. சரி, அப்போ 70வது பிறந்த நாளில் நாங்கள் வந்து வாழ்த்துறோம். இன்னும் நலமோட வளமோட ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். சரியா? இதே புண்ணகை உங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கட்டும். இப்போ வரைக்கும் நம்ம சாமியான பைக் ஓட்டு தான் தெரியுது. இதெல்லாம் நான் இப்போ பார்க்குறேன். அப்போ பார்த்த மாதிரியே எதுக்கும் எவ்வளோ தான். சரி, அந்த மாதிரி எப்போ இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி ஏற்கனவே எல்லாம் நிறைய வச்சு பரவாயில்ல அலங்காரங்கள் சாமி சாமிக்கு படைக்கிறதான் பார்த்துருக்கிறேன். அப்போ நாங்களும் எங்களையும் வந்து ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் அனுப்பிட்டாங்க. சரி, அவங்களால வர முடியலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. சரியா? ரைட். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்? கேக் கொடுத்துருவோம். என்ன ஏற்கனவே கேக் வச்சுக்கிறீங்க? இது எப்படி இதாங்க வைக்க போகிறோம்? சரி, இதில் வைக்க முடியும். ரைட். சூப்பர். மீசை வச்ச மாதிரி ஒரு கேக். சரியா? மீசை வச்ச மாதிரி ஒரு கேக். ஏற்கனவே உங்களுக்கு சாக்லேட் கேக்குகள் வந்துருக்கு, பாக்ஸில் வந்துருக்கு, வட்டமாக வந்து நாங்களும் ஒரு உயரமான ஒரு கேக் கொண்டு வந்திருக்கோம். சரியா? அதில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக பார்ப்போம். சரி, ஓகே. கேக் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கேண்ணே. சாக்லேட் பாஸ்கெட், அதுக்குள்ள வெரைட்டி சாக்லேட் இருக்குது. சரியா? எப்பயுமே நீங்கள் வண்டியில் வைங்க. ரைட். இனிப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு எடுத்துக்கொள்கிற வழக்கம் வேணே. அதனால அதில் வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு பேர பிள்ளைகள் நிறைய படியால் தான் நாங்கள் கொண்டு வந்தோம். என்ன தெரிஞ்சு உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு எப்படி சுகர் கொஞ்சம் இருக்கும்.
இருக்குல்ல கொஞ்சம் இருக்கு ரைட். அப்ப உங்களுடைய நிறைய இருக்கு, கொஞ்சமா சொல்லுவோம். ஏன் நிறைய சொல்லுவான். சரியா, அப்ப கொஞ்சமா இருக்கிறபடியால கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது. சரி, அதனால மற்றவங்க பேர பிள்ளைகள் மருமக்கள் மருமகன்மாரு கொடுத்து சாப்பிடணும். சரியா, வெளியில இருக்கிற பிள்ளைகளும் கொடுக்கலாம், எனக்கு கொடுக்கலாம், நிக்கி கொடுக்கலாம். சரியா, வந்த எல்லாரும் கொடுத்து சாப்பிடலாம். சரியா ரைட். என்னது சரி வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன வந்ததா பாப்பா? கந்தசாமி அப்பாவுக்கு ஒரு ஷேட், ஒயிட் ஷேட், அது மாதிரி ஒயிட் வேட்டி. நீங்க வெள்ளை தான் போடுறீங்க, வெள்ளை சொல்லி வேணே. அப்ப நாங்களும் கொஞ்சம் வெள்ளை சொல்லி தான் வேணும். சரி, என்ன இருது அப்ப இருந்தா இப்ப வரைக்கும் பிரின்சிபல் மாதிரி தான் வேற ஒயிட் தான் போடுவாராம். ஏன் அப்படி? நான் கனடா காலமா நினைச்சேன், நான் கேட்கணும், வாய்ப்பு கிடைக்கல, என்னதான் கிடைச்சிருக்கு சொல்லுங்க. இந்த வெள்ளை சொல்லவே போறேன். நீங்க என்ன போன முறை வந்தான் தான், ஆனா எந்த கேள்வி தான் கேட்கல. என்ன காரணம் வெள்ளை சொல்லியா போடுறதுக்கு? பிடிச்ச கலர், அதனாலேயே வெள்ளை வெள்ளையா போட்டீங்க. சூப்பர். ஆனா அது கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும், ஒரு மரியாதை கொடுக்கும். சூப்பர். அப்போ உட்காந்துருங்க நல்ல பிறகு. சரி, அப்போ ஓகே ரைட். சாமியை நாங்கள் ஒலிம்பி வச்சு கதைக்கிறது சரியில்லை, ஒலிப்பி வச்சு, அதனால உட்கார வச்சாச்சு. ரைட்டா. என்ன விஷயம்னா கொஞ்சம் வயசு போனா கொஞ்சம் பல்லுகள் போகும். உங்களோட பல்லு கட்டு பல்லோ ஒரிஜினல் தானே, என்ன வேப்ப பூஜை வளர்த்துட்டு நீங்க? பல்லு பிரசாதத்தையும் கூட கேப்பா என்னப்பா? சரி, ஒரு வயசு போ, எங்களுக்கெல்லாம் இந்த தாளப்பல்லே கூட இல்லை, எல்லாம் பிடிக்காது. சரியா, ஆனா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த முடி இருக்கும், பல்லுகள் இருக்கும், எல்லாம் வயசு போகணும் பெருசாக காடி கொடுக்காது. சரியா ரைட். அப்போ உங்களுக்கு வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு. சரியா, அப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு. இந்த மாதிரி எங்களை யார் சர்ப்ரைஸாக அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு என்ன அதான் கேட்க மாட்டிட்டு போ வெட்டா வேண்டு போகிறோம். யார் அனுப்பினது எங்களை? வெளிநாட்டுல இருந்து. ஆறு அக்கா புருஷனா? யார் அனுப்பினது? அக்காண்ட மகளா? அக்காண்ட பிள்ளைகளா? எந்த அக்காண்ட பிள்ளைகள்? உங்களோட அக்காண்ட பிள்ளைகள்? நான் அக்காட புருஷன் இங்கே வந்தேன், நீங்க உங்களோட அக்கா வந்து நீங்க கதிரமலை ராசமணி அவன் பிள்ளை கொடுத்து சொன்ன வேணும் தாருன்னு சொல்லி. சரியா சொல்றீங்க? கேக்குறேன் பிள்ளைங்க இல்ல அவையில்தான் இருக்கும். சரி, அப்ப அவையில எல்லாத்தையும் சொல்றது உதவி செய்யறதுக்கோ? இது உதவி இல்லையே, இது வந்து சர்ப்ரைஸ். எல்லாம் செய்யணும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு அதுல குளறி கூட நல்லா போடணும். ஐயோ இவ்வளவு சொல்றாங்களே, சர்ப்ரைஸ் பண்ணிருக்கலாமே. சரி, எல்லாத்துக்கும் செய்யணும் தான். ஆனா இது செஞ்சது அவையில எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஆக்கள் இல்ல, ஃப்ரேமில் உள்ள பேர்களை நினைச்சா கவலைப்படும். நீங்க ஆக்க இல்லைன்றீங்க, ஆனா இது பண்ணது வேறொரு ஆக்களே. நீங்க இல்லைன்றீங்க, இல்லாம இப்படி இப்படிலாம் பண்ணிருக்கான். போன முறை நீங்க அவையில்தான் சொன்னீங்க, இந்த முறையும் அவையில்தான் சொல்றீங்க இல்லையா? இந்த முறை அவையெல்லாம் பண்ணிட்டு. சரி, போன முறை சொன்னதால இந்த முறை அவர் பண்ணி போயிருவாங்க. ஷுவரா? நீங்களும் சரி சொல்றீங்களா? அவையிலானா என்ன பிராக்காடிக்கு ஓடாது? பிள்ளைகள்ல 6 ஆள் செஞ்சிருக்கலாம். அப்ப ஆறு அந்த பிள்ளை, ஆறு அந்த ஒரு ஆள், யார் அந்த பிள்ளை? ஆனா உன்ன மாதிரி எல்லா பிள்ளையும் பார்த்தா என்ன செய்யறது? அந்த 2-3 உரிச்சு வச்சிருக்கு எல்லா பிள்ளைகளையும். பிளாக் ஷீப் இங்க கருத்தாடு எதுவுமே கிடையாது, எல்லாம் வெள்ளை ஆடுகள் தான். சொல்லுங்க யாரு? கேக்க வெட்டிட்டு ஆடுறத பாப்போம். நல்லா நாங்க ஃப்ரேம் பாப்போம். பிடிக்குதா? இதுல கொடுத்தவங்க பேர் இருக்கு பாருங்க, வாங்கி உடைச்சு பாருங்க பாப்போம். பாப்போம். வாவ், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாத்தா ரெண்டு போட்டிருக்கேன். சரியா? எங்களுடைய குடும்பத்தின் வேர் நீங்கள் தான் தாத்தா. உங்கள் அனுபவம் தான் எங்கள் வாழ்க்கை பாடம். அன்பும் அருளும் நிறைந்த உங்கள் வாழ்க்கை என்றும் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக நீடிக்க வேண்டும். இன்றைய நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் சிரிப்போடு வாழ கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் மன நிம்மதியையும் அருள வேண்டுகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தான்னு போட்டு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? உங்களுடைய பேர பிள்ளைகள் சேர்ந்து வாழ்த்தினம். ஆனா இவர் தான் பண்ணார். ஆமா, இவர் தான்.
அவன் பிக்கிய பதில். சரியா யார் பண்ணது? யார் பண்ணது? தாத்தா தான் மிக்கி வெட்டியாவா போறான். சரி ஹாப்பியா தாத்தா? ஹாப்பியா? சரியா? சரி சூப்பர். அப்ப இந்த முறை உங்களுடைய பேராண்டிகள் பேர பிள்ளைகள்லாம் வாழ்த்தி உங்களை போட்டிருக்கணும். சரியா? இதுல செஞ்சது வந்து உங்களுடைய மகனுடைய பிள்ளை. சரியா? மகன் தான் மகன் பிள்ளை. சரி என்ன சொல்ல போறீங்க? தாத்தா என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? அப்ப அப்ப எதிர்பார்க்கல நீங்க இந்த மாதிரி மகிழ்விக்கிறதுக்கு உங்களுடைய பிள்ளை தான் செஞ்சது. சரியா? சரி ஓகே. ஆனா இது பண்ணது பிள்ளை இல்லானே. ரைட் மகிழ்ச்சி தானே? எல்லாம் திக்க திக்கா வேற வேற குடும்பம் அம்மா அப்பா மறக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை. அப்படித்தானே? ரைட் வாழ்த்துக்கள். இன்னும் மகிழ்ச்சியோட நிறைய பிள்ளை பேர பிள்ளைகள் வேற வாழ்த்துறோம். அக்காஜி அடுத்து இருக்கு இல்ல நிறைய பேர பிள்ளைன்னா ஆளுக்கு மட்டும் வரும். சரி ஓகே. ஹாப்பி இல்ல? கேட்க வச்சோம். சரியா? சூப்பர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் தாத்தா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊது மாதம் அது வருமா? ஊது ஊது. எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடுத்தது அடுத்தது தாத்தாக்கு சரம் பண்ணிக்கிறேன். ஸ்டேப்பு சரமாடா பாத்தி கொடுத்துட்டு. சரி கை கொடுத்துட்டு அப்படி கேட்க மாதிரி சாப்பிடுவா. சரியா வைக்க போறான் பதம் தரண்டைக்கு. அளப்பியாடா சிறியடா. ரைட்டா